வணக்கம் நேயர்களே. 85 வயது மூதாட்டி தனி ஆளாக 1970ஆம் ஆண்டிலிருந்து இயற்கைக்காக செய்த விடயம் என்ன? எல்லோராலும் புகழப்படுகின்ற விடயமாக இது மாறி இருக்கிறது. அப்படி என்ன செய்தார் என்பதை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். பொதுவாக இந்த பூமி வெப்பமடைதல், காலநிலை மாற்றம் தொடர்பான வாத பிரதிவாதங்கள், இதற்கு மனிதர்கள் இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்ற பலவிதமான பிரச்சனைகள், யோசனைகள், முன்வைப்புகள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் தன்னுடைய வாழ்நாளில் 6 தசாப்தங்களுக்கு முன்னராக, கிட்டத்தட்ட 1970ஆம் ஆண்டிலிருந்து இந்த மூதாட்டி என்ன செய்திருக்கின்றார்? திருமணத்திற்கு முன்பிருந்தே இவருக்கு இந்த தாவரங்கள் மற்றும் விதைகளை வேண்டி அதை நட்டு அதனுடைய அழகை ரசிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. அதனால் தனக்கு சொந்தமான ஏக்கர் கணக்கான காணிகளில், குறிப்பாக தனக்கு முதலில் சொந்தமாக இருந்த 5 ஏக்கர் காணியில் தினமும் ஒவ்வொரு விதைகளை நடுவாராம், புதிய புதிய மரங்களை நடுவாராம். அப்படியே வளர்த்து வந்திருக்கின்றார். திருமணத்திற்கு பிறகும் அவர் அதே ஈடுபாட்டில் இருந்தார். அவருடைய ஈடுபாட்டை புரிந்து கொண்ட கணவன் கிருஷ்ணபிள்ளை, கோபால் கிருஷ்ணபிள்ளை என்ன செய்தார்? ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு வித்தியாசமான விதைகள் மற்றும் மரங்கள், சிறு சிறு தாவரங்கள் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாராம். அதை தேவகி, இந்த 85 வயது பாட்டிக்கு பேர் தேவகி, அவள் நட்டுக்கொண்டே இருப்பாவாம். அப்படி கிட்டத்தட்ட இவ்வளவு வருடங்களாக, 70ஆம் ஆண்டிலிருந்து இவ்வளவு வருடங்களாக அந்த நட்ட தாவரங்கள், போட்ட விதைகள் எல்லாம் காடுகளாக வளர்ந்திருக்கின்றன. தனி ஆளாக ஒரு காட்டையை உருவாக்கி இருக்கின்றார். அதன் மூலமாக கிட்டத்தட்ட 200 வகையிலான இனங்களை கொண்ட 1000க்கும் மேற்பட்ட மரங்கள் இந்த தேவகி பாட்டியினுடைய, அதாவது ஏக்கர் கணக்கான காணிக்குள் இருக்கிறது. அது மிகவும் விலை உயர்ந்த பெறுமதியான மரங்கள், மருத்துவ மூலிகைகள், புதர்கள் என்று எல்லாமே பயன்தர விடயங்களாகவே காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் கால்நடைகள் பல வளர்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. குட்டைகள், மழைநீர் தேங்கி நிற்பதற்காக குட்டைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றனவாம். இவ்வாறு அந்த காடு இந்த தனியொரு பாட்டியால் உருவாக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய இளம்பராயத்தில் இருந்து. இதனால் காலநிலை மாற்றங்கள் மற்றும் புவி வெப்பமடைதல் என்பன அந்த பிரதேசத்தில் இல்லாமலேயே போயிருக்கின்றன. இந்த பாட்டினுடைய செயற்பாட்டினால் அதிக மழை வீழ்ச்சிகள் வருகிறது, வெப்பநிலை குறைவாக இருக்கிறது. அங்கு இருக்கின்றவர்களுக்கு தேவையான மூலிகைகள், மருத்துவ மூலிகைகள் எல்லாமே பாட்டினுடைய காட்டிலிருந்தே பெற்றுக்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு மிகவும் பிரபலம் அடைந்திருக்கின்றார் இந்த பாட்டி. இந்த பாட்டியினுடைய ஆர்வத்தை இன்னும் நிரூபிப்பதற்காக, இன்னும் அவருடைய கனவை நனவாக்குவதற்காக இவருடைய பேர்த்தி ஒருவர் தாவரவியல் படித்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தன்னுடைய பாட்டியினுடைய இந்த ஆசையை இன்னும் தான் கல்வி மூலமாக கொண்டு வர வேண்டும். ஆனால் இந்த பாட்டி இது சம்பந்தமாக எந்த ஒரு கற்கின்றங்களையும் கற்கவில்லை, தாவரவியல், இயற்பியல் போன்றவற்றை படிக்கவில்லை. ஒரு மரநடை சம்பந்தமான இந்த கற்கினரையும் தெரியாதவர் தன்னுடைய ஒரு பொழுதுபோக்காக, ஒரு விருப்பத்திற்காக செய்து வந்த விடயம், 6 தசாப்த காலத்துக்கு முன்னர் ஆரம்பித்த விடயம் இன்று சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு பெரிய ஒரு காடாக மாறி, பயன்தர காடாக மாறி இருக்கிறது. பல கால்நடைகள் இருக்கின்றன, மருத்துவர்கள் அங்கு சென்று வருகின்றார்களாம். பல மருத்துவர்கள் மட்டுமில்லாமல் இந்த மருத்துவத்துறை சார்ந்த, தாவரவியல் சார்ந்த மாணவர்களும் அங்கு சென்று அந்த காட்டில் உள்ள விடயங்களை படித்து வருகின்றார்களாம். இவ்வளவு சிறப்பான விடயத்தை 40 வருடங்கள் தனியாளாக நின்று உழைத்திருக்கின்றார் இந்த பாட்டி என்றால் அது மிகையாகாது. வாழ்த்துக்கள். நாங்கள் இன்று என்ன செய்கிறோம்? கட்டிடங்கள் கட்டுவதற்காக, அதை வாடகைக்கு கொடுத்து உழைப்பதற்காக வீதியோர்கள் நிற்கின்ற மரங்களை வெட்டுகிறோம், கட்டடங்களை அமைக்கின்றோம், வாடகைக்கு கொடுக்கின்றோம், உழைக்கின்றோம், உண்கின்றோம். என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அப்படியே மடிந்து விடுகிறோம். என்றால் மழை இல்லை, வெப்பம் அதிகம், இவ்வாறு பல பிரச்சனைகளை நாங்களே உருவாக்கி கொண்டிருக்கிறோம். வீதியால் செல்லுகின்ற பொழுது எங்கும் நிழல் இல்லை, எல்லாமே கட்டிடங்களாக இருக்கின்றன. ஆனால் இந்த பாட்டியை பின்பற்றியாவது நாங்கள் இனிமேல் எங்களுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்காக வேணும், அல்லது எங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களின் பிறந்த நாளுக்காக வேணும் ஒரு மரத்தை நாங்கள் நட்டால் இந்த பூமியை காப்பாற்றலாம். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. வணக்கம்.